நிறைய குடும்பங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலை இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசியை நம்பி தான், இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த கும்பராசியை நம்பி தான் ஒரு விஷயமே அந்த வீட்டில் செயல்படும். ஆனால் என்ன தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இந்த ஆளு கிடக்கிறாம்பா, இந்த அம்மா கிடக்குதுமா அப்படின்னு சொன்னாலும் இந்த ராசி தான் அந்த குடும்பத்தை மெம்மேறும் வளர்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது. குறிப்பிட்ட காலமாக ஒரு கொஞ்ச நாளாக இவங்களுக்கு ஒரு பவர் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுற எண்ணம் தோணும். என்னடா நம்ம சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க, என்னடா நம்ம கையில் பணம் இல்லாதனால இப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இனி கவலைப்பட தேவையில்லை. இனி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. சார் கும்பராசி எல்லாருமே ரொம்ப கீழே மட்டம் தட்டி பண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலமெல்லாம் போயிடுச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இருந்ததுக்கும் இந்த 10 வருஷம் கழித்து உங்களுக்கு படுற பாட்டுக்கும் பயங்கரமான கடுப்பில் இருப்பீங்க. ஏன்னா நிறையா விஷயங்களை நீங்கள் சின்ன சின்ன தடங்கல்களை சந்தித்து, சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து, அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனை தேடி நிறைய இடங்களுக்கு போய் அதுக்காக நிறைய கலவரங்கள்லாம் சந்தித்து நிறைய ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ குறிப்பிட்ட காலத்திலே பாருங்களேன், ஒரு 5 வருடங்களாக சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். கடந்த ஒரு வருடமாக மிகப்பெரிய மனக்கசப்புலாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த மனக்கசப்புலாம் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதேமாதிரி குடும்பத்தின் ரீதியாகவும் சந்திச்சிருப்பீங்க. இதோட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஃபினான்ஷியல், அதாவது ஒரு ஃபினான்ஷியலில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. சின்ன சின்னதெல்லாம் சொல்ல முடியாது, பெருசுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு தான் நீங்கள் இருப்பீங்க. அவங்களெலாம் இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் பண்ண சொல்லலாம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தனிப்படையான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. கீழே கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அவர் நிறைய விஐபிகளுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் ஜோதிடம் பார்த்து சொல்கிறவர். ஸோ அவரோட நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கால் பண்ணி உங்களுடைய கணிப்புகள் எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் எடுத்தாவே உங்களுக்கு லக்குன்னு தான் அர்த்தம். உங்களில் ஒரு விடிவு காலம் பிறந்துச்சுன்னு தான் அர்த்தம். அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லுவார். இப்போ சமீபத்தில் திரைப்படங்களில் கூட அவர் தான் பார்த்திங்கன்னா ஒரு கதாநாயகனுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தெல்லாம் அவர் சொன்னார். அது அப்படியே நடந்தது. ஸோ அந்த விஐபியினுடைய பேர் நம்ம சொல்லக்கூடாது, அந்த நடிகனுடைய பேர் சொல்லக்கூடாது. அதனால் நான் அப்படி சொல்கிறேன். கீழே கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன். ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஃபோன் மூலமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இந்த கும்பராசிக்கு நம்ம பார்க்கலாம். முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போ நான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் உண்மை அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த கும்பராசிக்காரர்கள் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய பண இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேர் ஆசையை காட்டி சில விஷயங்களை ஏமாற்றிருப்பாங்க. அது மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் சில விஷயங்கள்னாலும் உங்களை ஆசையை தூண்டி ஏதோ ஒரு இடத்துல பணத்தை லாக் பண்ணுறது, இல்லை ஏதோ ஒரு காதல் வயப்படுத்துறது, ஏதோ ஒரு வகையில் உங்களை வசியம் இது மாதிரி, அதாவது பண ரீதியாகவோ இல்லை இந்த நிலத்தை வாங்கு, இந்த விஷயத்தை பண்ணு, இந்த இடத்துல நகையை இது பண்ணு, அப்படி நிறையா விஷயத்தில் உங்களை லேண்டு வாங்கு, வண்டி வாங்கு, அந்த மாதிரி உங்களை கேன்வாஷ் பண்ணியே உங்களை மூவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ சமீப காலமாக தான் உங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு தெரியும். இத்தனை நாளாக நம்ம இதெல்லாம் ஏமாந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வில் இருப்பீங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் நிறைய உதவிகள் செஞ்சுருப்பீங்க. அவன் என்ன தான் பக்கத்தில் இது பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் நிறைய உதவிகள் செஞ்சுருப்பீங்க. அதாவது சொல்கிறேன்னே, குடும்பத்தினுடைய மிகப்பெரிய தலை இந்த கும்பராசி. இவங்க பணம் கொடுத்து தான் அந்த குடும்பமே வளரும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் கூட இருக்கிற நண்பனையும் விடாமல் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. சில நேரத்தில் நீங்கள் ஒரு கஞ்சம் பிடிச்ச ராசி தான். அது தப்பாக நினச்சிக்காது. கஞ்சம் பிடிச்ச ராசின்னா தப்புன்னெலாம் கிடையாது. கஞ்சம் அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஓரளவுக்கு நல்லா ஆடம்பரமாக பண்ணலான்னு நினைப்பீங்க. மற்றவங்களுக்கு பண்ணணுன்னா கொஞ்சம் யோசித்து பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு ராசி. அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துகிட்டு எப்படி நீங்கள் ராசி தப்பாக சொல்லலாம்னு நினைக்காதீங்க. இந்த கஞ்சம் உங்களை மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கு அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது அந்த கஞ்சம் படுற அளவுக்கு கூட கையில் வருமானம் இல்லையா சார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். இந்த நேரமும் அது சரியாகக்கூடிய ஒரு நேரம் தான். இதுக்கு மேலே உங்களுக்கு பண வரவு பல்காக அடிக்குதா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அது தனிப்படையான ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். ஓரளவுக்கு மிதமாக உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனக்கவலை, சார் முன்னெல்லாம் நான் சொன்னபடி செய்வாங்க சார், நான் சொன்னால் ஊரில் இருக்கிறவனே கேட்பான், வீட்டில் இருக்கிறவங்க கேட்காம எப்படி சார், ஆனால் இப்போ வீட்டில் இருக்கிறவனே கேட்க மாட்டாங்க சார், அப்புறம் எப்படி சார் ஊரில் இருக்கிறவங்க கேட்பான் அப்படிங்கிறீங்களா? இனிமேல் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு இல்லையோ அப்படின்னு. பழசில் நீங்கள் சொன்னால் நீங்கள் உங்கள் முன்னாடி எதுவும் எதிர்த்து பேச மாட்டாங்க, அந்தாண்ட போய் கூட அதை செஞ்சுட்டு போவாங்க. இப்போ உங்கள் முன்னாடி எதிர்த்து பேசுகிறாங்க, ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் தான் அங்கே நிலைப்பாடாக நடக்கும். அவங்களுக்கே அது தெரியும். உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கே அது தெரியும், இவர் சொன்னால் கரெக்டாக தான் போயிருக்கும் அப்படிங்கிற ராசி. ஸோ இந்த கும்பராசி ராஜராஜ சோழனுடைய ராசி. கும்பம் சதய நட்சத்திரம்னா ராஜராஜ சோழனுடைய ராசி. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஆர்டரிங் பர்சனாக தான் இருப்பீங்க.
ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்குறீங்களா தருவீங்க சார், நீங்கள் கூலி வேலையை செய்கிறீங்க சார், குப்பள்ளி கொட்டிகிட்டு இருக்கோம் சார், வருமானமே ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த இடத்துலையுமே ஒரு ஆர்டரிங் பர்சனாக தான் இருப்பீங்க. ஒரு 4 பேத்துக்காவது நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்குற அளவுக்கு தான் இருப்பீங்க. உங்களோட குடும்பத்துலேயாவது நீங்கள் வந்து ஆர்டர் சொல்கிற மாதிரி தான் இருப்பீங்க. உங்களோட வார்த்தைக்கு மரியாதை இருக்கும். நீங்கள் ஒரு 4 பேர் உங்களை திட்டலாம், பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை இருக்கக்கூடிய இடத்துல தான் இருப்பீங்க. சார் அப்போலாம் ஒன்றுமே கிடையாது சார், ஏன்னா யாரும் மதிக்கிறதே இல்லை சார். நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லுங்கள், நீங்கள் அப்படி நினச்சிட்டு தான் இருப்பீங்களே தவிர உங்கள் வார்த்தை எங்கே செயல்பட்டு தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ராசி இந்த கும்பராசி. அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசியில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கும்பராசிங்கிறவங்க ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சம்மந்தப்பட்டதோ இல்லை ஏதோ ஒரு கோவில் கட்டுறதுக்கோ காசாவது நீங்கள் கொடுத்துருவீங்க. ஒரு 100 ரூபா இந்தாங்க சார், இந்த கோயிலை கட்டுறதுக்காக இந்த பிடிங்க அப்படின்னாவது கொடுக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கும்பராசி. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நீங்கள் போய் முன்னாடி நின்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நல்லதாகவே நடக்கும். தற்போதைய நிலைமையில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் அது இதுன்னு அலசல் இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு கடவுள் வந்து துணை இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய பிரச்சனைலாம் வர வேண்டியது எப்படியோ தட்டி விட்டு உங்களை சரி பண்ணி விட்ருக்கு சார். இப்போ ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறவங்க எவனா யூடியூப் எடுத்து வீடியோ பார்த்துட்டு இருப்பானா, ஸோ இப்போயே நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். சார் இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்கிறீங்க சார் அப்படிம்பீங்க. காரணம் என்னென்னா, கும்பராசியில் சிலர்லாம் ரொம்ப புளிஞ்சிருச்சு. உங்களெலாம் ஓரளவுக்கு தப்பி விட்ருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் பெற்ற ராசி அப்படின்னே சொல்லலாம். ஆசீர்வாதம் பெற்ற ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கும்பராசியில் நிறைய பேர்லாம் கமெண்ட் செக்ஷனை போய் பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் படிச்சிருப்பாங்க. சார் கடந்த காலங்கள்லாம் வச்சு அப்படியே கும்மி எடுத்துருச்சு சார், அந்த உரலுக்குள்ளே போட்டு நங்கு 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 நங்குன்னு குத்துற மாதிரி போட்டு அப்படியே பெசஞ்சு எடுத்துவிட்டாங்க, அந்த மாதிரி படாத பாடு படுத்திட்டோம். இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா இன்னும் அந்த அடித்தது கலப்புலேருந்து நீங்கள் எந்திரிக்கல சார். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் ரிலாக்ஸேஷன் ஆக முடியுது. அதுவுமே ஃபினான்ஷியலாக இன்னும் ஒன்றும் பெருசாக கைக்கு வரல சார் அப்படிங்கிறவங்க தான் இது உண்மை. இது உண்மைன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. அதே மாதிரி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு என்ன செஞ்சாலும் செஞ்சான்னு சொல்ல மாட்டான். எக்ஸாம்பிள் உங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சாலும் பெற்றவங்களாக இருந்தால் பெற்றவங்களுக்கு செஞ்சாலும் நீ எங்கே செஞ்ச அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் தான் அந்த குடும்பத்துக்கு எல்லாமே பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பிள்ளைங்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே இது பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்களும் அவங்களுக்கு கேட்பாங்க, என்ன வாங்கி தந்தா, அவங்களாம் அதை வாங்கி தந்தா, இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை தான் வந்து இந்த கும்பராசிக்கு அமைஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி கவலைகள்லாம் நீங்கள் பட தேவையில்லை. உங்கள் கையில் பலம் இருந்துச்சு, பவர் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் தள்ளி இருக்குது, உங்களோட மரியாதை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் அதே தங்கம் தான். தங்கத்துக்கு விலை ஏறலாம் குறையலாம், தங்கம் தான். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கான மரியாதை கூடிய விரைவில் உங்களுக்கும் ஒரு வேல்யூ வரும், உங்களுக்கும் ஒரு சூப்பரான இது வரும். ஆனால் பழைய ரேஞ்சுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய விஷயந்தான். பழசில் உங்களுக்கே தெரியுமா, உங்களோட வேல்யூ வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இதுக்கு மேலேயும் உங்களோட வேல்யூ அந்த லெவலுக்கே வரும். ஆனால் நீங்கள் பழக்கி விட்ருப்பீங்க பார்த்தீங்களா, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு. அவங்க வந்து உங்களோட கருத்துக்கள் எல்லாமே கேட்டு தான் மேலே வந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தது எல்லாமே உங்களோட உடலில் பாதி கொடுத்த மாதிரி, உங்களோட உடல்லேருந்து பாதி விஷயம் இந்த மாதிரி. எப்படி சொல்கிறது, ஒரு கர்ணன் இருக்காருன்னா கர்ணனோட கவச குண்டத்துலேருந்து எல்லாமே கர்ணன் இந்த தர்மம் பண்ணி மற்றவங்களாம் பெருசாக இருப்பான். கர்ணர் வந்து இதாகிறார்ல, இதாக ஒன்றும் இல்லாத மாதிரி இருந்தார்ல, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் இதுக்கு மேலே வந்து கொடுக்கறதுக்கு உங்களோட வார்த்தைகளும் சொற்களும் உங்களுடைய நம்பிக்கையுமே அதே ஒருத்தனை இன்னும் தூக்கிவிடும். அவனே உங்களோட வார்த்தையை கேட்டு போகிறவனே இன்னும் கோடீஸ்வரன் ஆயிடுவான். ஸோ அந்தளவுக்கு உங்களோட வார்த்தைக்குமே மரியாதை இருக்குது. நீங்கள் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. மீண்டும் உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும். நீங்களும் நல்லா பேசலாம். உங்களுக்கு கீழே நீங்கள் வந்து பெரியவங்களாக இருக்கீங்க, உங்கள் பையனே சம்பாரிச்சிட்ருக்கான், உங்களோட பேரை சம்பாரிச்சிட்ருக்கான் அப்படின்னாலும் அந்த பணம் எல்லாமே அவங்க சம்பாதிக்கவே நீங்கள் இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறத உங்களோட பசங்க கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நல்லதே நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து நடக்கும். ஏன் அப்படின்னா, இத்தனை நாள் உங்களோட வார்த்தைக்கு மரியாதை இல்லை, இனிமேல் உங்களோட வார்த்தைக்கும் உங்கள் மகனோ இல்லை மகளோ இல்லை நீங்கள் வந்து சின்னவங்க பெரியவங்களாக இருந்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களோட பேச்சை கேட்டு பண்ணுவாங்க. இவர் சொல்கிற ஐடியா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டு பண்ணுவாங்க. அந்தளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை பவர் பழசு மாதிரி உங்களுக்கு வரும். ஏன்னா சில டைமில் தான் உங்களுக்கான மரியாதை குறைவு ஏற்பட்டுச்சே தவிர மற்ற டைமில் உங்களுக்கு மரியாதை இதுக்கு மேலே வந்து ஏறி வரும். ஸோ நிறையா பேர் இந்த கும்பராசிக்காரர்கள் மரியாதைக்காக இப்போ இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும், பணத்துக்காக இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும், அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்காக இயங்கிட்டு இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும். இவங்க எல்லாருமே மறக்காமல் மாதேஸ்வரனை வணங்குங்க. சிவனின் ரூபமான எந்த ஒரு இறைவனை நீங்கள் வந்து வணங்குனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஒரு சூப்பரான பவர் ஏற்கனவே இருக்குது. அந்த பவர் எப்பயும் போல் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து உங்களோட மகன் மகள் இவங்களாம் இருக்காங்க அப்படின்னா உங்களோட வம்சம் வந்து வளரக்கூடிய டைம். உடலுக்கு உயிருக்கெலாம் ஆபத்தே கிடையாது. நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ராசி. ஸோ கவலைப்படாமல் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் பொற்காலமாக நீண்ட ஆயுளோடையும் உடல் ஆரோக்கியத்தோடையும் அமையும் அப்படின்னு சிவபெருமானை வணங்கிக்கோங்க. கண்டிப்பாக அதே மாதிரி அமையும். நன்மையே ஏற்படக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி வந்து இருக்கும். பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய ஒரு ராசியாக அந்த ராசி இருந்த ராசி. ஸோ இதற்கு மேலேயும் ஒரு நம்பிக்கையோடு இந்த ராசியை வந்து வழிபடுங்க. சிவபெருமானை வணங்குங்க, அதிகபட்சம் மாதேஸ்வரனை வணங்குங்க.
மாதேஸ்வரனை வணங்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மாட்டுக்கு ஒரு உணவளிங்க, முடிஞ்சால் மாதத்தில் ஒரு நாள் அல்லது வாரத்தில் ஒரு நாள் தினமும் அளித்தாலும் நல்லது தான். ஒரு வாழைப்பழமாவது கொடுங்க, அது ரொம்ப பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். ஸோ இது வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இல்லை சார் பொய் அப்படின்னாலும் அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இப்போவும் சொல்கிறேன், இந்த கும்பராசி மிகப்பெரிய ஒரு பவரான ராசி. பழையபடி உங்களுக்கு பவர் எப்பயும் போல் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ரெஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பேச்சையாவது மதித்து உங்களோட மகனும் மகளோ அல்லது உங்களோட ஃபேமிலி, உங்களோட நண்பர்கள், நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா எங்களுக்கு கீழே இருக்கீங்க எல்லாருமே உங்களோட பேச்சை மதிச்சாவது அதற்கு தகுந்த மாதிரி நடப்பாங்க. அந்த நாட்கள் இப்போ நடந்துகிட்டே தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது. அதே மாதிரி குடும்பத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் இருக்குது. கவலைப்படாமல் நீங்கள் வந்து செயல்படலாம். நல்லதே நடக்கும். எல்லோரும் இறைவனை வழிபடுவோம். நன்றி.